இன்று நம்முடைய சைவ சித்தாந்த கழகத்தின் மெய்நிகர் சைவ கல்விக் கழகத்தினுடைய சார்பிலே சைவம் அறிவோம் என்ற வகுப்பினுடைய 10ஆம் வகுப்பு இன்று நடக்கிறது. இந்த வகுப்பினுடைய தலைப்பு 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பாகும். சைவ சமயத்திலே சமயக்குறவர், சந்தான குறவர் என்று 2 வகையான குறவர்களை நாம் வழிபடுவது வழக்கம். இவர்கள் இருவருக்குமே சிவாலயங்களிலே நித்திய பூசை, நைமித்திய பூசை என்ற வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சமய குறவர்கள் சைவ சமயத்தை ஸ்தாபனம் பண்ணி, அதாவது நிறுவி சமண பௌத்த மதத்திடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றி மீண்டும் சைவ சமயத்திலே ஒப்படைத்தார்கள் என்பது நாம் வரலாறு. இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். சந்தான குறவர்கள் நம்முடைய சைவ சமயத்தை தர்க்க ரீதியாக நிலைநாட்டி பிற தர்க்க ரீதியான மதங்களிடம் இருந்து வித்தியாசப்படுத்தி இவை சைவாகமங்கள் வழிவந்த மதங்கள் என்பதை நிறுவி நிலைநாட்டினார்கள். எனவே சந்தான குறவர்கள் என்று அவர்கள் போற்றப்படுகிறார்கள். சந்தான குறவர்கள் 4 பேர். அவர்கள் சந்தான குறவர்களில் 2 வகையார்கள் இருக்கிறார்கள். ஒருவர் அகச்சந்தானம், இன்னொரு வகை புறச்சந்தானம். அகச்சந்தானம் என்பது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அவரிடம் நந்திதேவர், நந்திதேவரிடம் சனத்குமார முனிவர், அவரிடம் சத்தியஞான தரிசினிகள், அவரிடம் பரஞ்சோதி முனிவர் என்று 4 பேரும் வரிசையாக உபதேசம் பெற்றுக் கொண்டார்கள். பரஞ்சோதி மாமுனிவரிடமிருந்து இந்த சந்தான பரம்பரையாக வந்த இந்த ஆகம உபதேசம் என்பது பூமியிலே வருகிறது. அது திரு பெண்ணாகடத்திலே எழுந்தருளி அவதரித்து நமக்கெல்லாம் சிவஞான உபதேசம் செய்தருளிய மெய்கண்ட தேவநாயனாருக்கு பரஞ்சோதி மாமுனிகள் உபதேசம் செய்தருள, மெய்கண்டாரிடம் அருணந்தி சிவாச்சாரியார், அருணந்தி சிவாச்சாரியாரிடம் மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார், அவரிடம் உமாபதி சிவாச்சாரியார் என்று வரிசையாக ஒருவருப்பின் ஒருவராக அந்த சந்தான பரம்பரை வளர்ந்து வரலாயிற்று. இந்த சந்தான பரம்பரையில் இருக்கக்கூடிய மெய்கண்ட சிவம், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்த சிவம், உமாபதி சிவம் ஆகிய 4 பேரும் இயற்றிய 12 நூல்கள், அவையுடன் திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார் என்று சேர்ந்திருக்கக்கூடிய 2 நூல்கள், இவை 14ம் சேர்ந்ததுதான் சித்தாந்த சாத்திரங்கள் என்று போற்றப்படுகின்றன. உந்தி களிறு உயர்போதம் சித்தி என்ற வெண்பா என்பது இந்த 14 நூல்களையும் வரிசைப்படுத்தி மிக அருமையாக தொகுத்து சொல்கிறது. இதுவே கடந்த 800 ஆண்டு காலமாக நம்முடைய சைவ சமய மரபிலே பின்பற்றப்பட்டு வரும் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 என்ற மரபிற்கு ஆதாரம். இதை எல்லா வகையான அனைத்து பிரிவை சேர்ந்த நம்முடைய சைவ சமய குறவர்கள் அத்தனை பேரும் இந்த 14 சாத்திரங்களையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த சாத்திரங்களை அருளி செய்தவர்கள் பற்றிய வரலாறு நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் சைவ சாஸ்திரங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்முடைய தர்மயாதீன திருக்கூட்டத்து முனிபுங்கவர்களில் ஒருவராக எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பரான் சுவாமிகள் இன்று நமக்கு வகுப்பெடுக்கிறார்கள். அடியனுடைய ஞானாசிரியராக எழுந்தருளி இருக்கின்ற அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி வரவேற்று இந்த வகுப்பினை தொடர்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பெரியதலி தாழ் சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என செய்யும் தேவே. ஓகே, சொக்கலிங்கம் சாமி கேக்குது. சாமி கேக்குதா? கேக்குது. சைவ சித்தாந்த கழகம், மெய்நிகர் சைவ கல்விக் கழகம், சைவம் அறிவோம் என்பதன் வாயிலாக 10ஆம் வகுப்பு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவர்களையும் முதற்கண் வணங்கி கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் எங்கள் அருமை குருமணி அவர்களுடைய குருவருளும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொன்மையான சமயம் சைவம். சைவம் சிவ சம்பந்தப்பட்டது. சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருள் கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் என்று
தாய்மான சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகிறார். சைவம் வேத ஆகம புராண இதிகாச தோத்திர சாத்திரங்களை உள்ளடக்கியது. 4 வேதமும் 28 ஆகமமும் 18 புராணமும் 3 இதிகாசமும் 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரங்களும் மேலும் எண்ணற்ற அருள்நூல்களை கொண்டது சைவம். அது சாத்திரங்கள் நமக்கு நேத்திரங்கள் என்கின்ற முறையிலே நாம் இன்று இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் 14 நாம் பார்க்க உள்ளோம். வேதம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என 2 பிரிவுகளை கொண்டது. கர்மகாண்டத்துள் உபாசனா காண்டமும் ஞானகாண்டத்துள் யோகமும் அடங்கும். அதே போன்று 28 ஆகமத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4 பாதங்களும் அடங்கும். வேதத்தின் அந்தமாக வேதாந்தம் உபநிடதம் அதனுடைய முடிவு வேதாந்தம் என்றும், ஆகமத்தின் அந்தமாக ஆகமாந்தம் அதனுடைய முடிவு சித்தாந்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிந்த விடயங்களாக இருந்தாலும் ஒரு முறைமை பற்றி அடியேன் எடுத்து உரைக்கின்ற ஒரு பாங்காக உரைக்கின்றேன். வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் என்பது திருமூல தேவநாயனார் நமக்கு அருளியது. திருமந்திரத்திலே வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் என்று நமக்கு சொல்கிறார். வேத நூல் சைவ நூல் 2 நூல்கள், வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், ஆதி நூல் அனாதி அமலன் தருநூல் 2 ஆரண நூல் பொது சைவம் அரும் சிறப்பு நூலாம் என்று நமக்கு சிவஞான சித்தியார் சொல்கிறார். நீதியினால் உலகிற்கும் சத்தினிவாதற்கும் நிகழ்த்தியது நீள் மறையின் ஒளி பொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம், பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தம். நாம 14 சாத்திரங்கள் மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்வது வேதத்தையும் ஆகமத்தையும் உள்ளடக்கிய நூல் என்பதாக நமக்கு சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார். இப்போ வேதங்களும் ஆகமங்களும் அதை உள்வாங்கிய நமது அருளாளர்கள் வேதாகமங்களின் சாரமாக நமக்கு அருளியது 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரங்கள். 12 திருமுறை 27 அருளாசிரியர்களால் அருளப்பட்டது. மெய்கண்ட சாத்திரங்கள் சந்தானாச்சாரியார்களும் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவூர் உய்யவந்த தேவனார் அவருடைய அருளால் அறியது. ஆக இந்த வேதாகமங்களினுடைய சாரங்களை நமக்கு 12 திருமுறையும் 14 சாத்திரமும் தருகிறது. பொதுவாக இது நமக்கு சில அடிப்படை கோட்பாடுகள். இவ்வளவு நேரம் நாம் இதை சொல்லியே ஆகணும். அதனால இது ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள்ளதான் நம்முடைய நூல்கள் பேசப்படுது. அந்த நூல்கள் வேத ஆகம புராண இதிகாசங்களோடு கூடியதாக தோத்திர சாத்திரங்களுடைய நுண்பொருள்களை நமக்கு விளக்குவதாக அமைந்தது. இறைவன் எங்கும் வியாபித்து இருப்போம். அண்டபகிர் அண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி நிற்கின்ற தேஜோ மயானந்தமே, சர்வபரி பூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே, தெரிவதற்கரிய பிரம்மமே, சிச்சுகோதய விலாசமே, இகபரம் 2 உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே, இப்படி பல்வேறு விதமான மகுடங்களாக தாய்மான சுவாமிகள் நமக்கு உணர்த்துவார். இதுல இருந்து என்ன நம்ம தெரியுது அப்படின்னா, இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்கிறார். எங்குமாய் விளங்கும் சிற்சபை அப்படின்னு நமக்கு பாடல்கள்
உணர்த்துகிறது. சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்பார் தெய்வ சேர்க்கிறார். ஆக இறைவனை அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமா ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்று நமக்கு தாய்மான சுவாமிகள் சுட்டி காட்டுகிறார். இப்ப அதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்றால், இறைவன் சடப்பொருள் இடத்தும் சித்து பொருள் இடத்தும் கலந்திருக்கு, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். சிற்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமமும் பேசும். ஆக எல்லா இடத்திலும் விரவி இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களுடைய அடிப்படை மெய்ப்பொருளை ஆய்வு செய்வது. ஏது மெய்ப்பொருள்? வள்ளுவ பெருந்தகை 1330 குறள் இல்ல, ஒரு குறள் சொல்றார். யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பெற அப்படின்னு சொல்றார். எனக்கு தெரிந்த அளவுல என்னுடைய அனுபவம் அப்படிங்கிற முறையில அவரு நமக்கு ஒரு முன் வைக்கிறார். வாய்மையை விட சிறந்ததுன்னு மெய்ப்பொருள் நான் ஒண்ணு சொல்லல. வேற அதை அவர் உறுதி செய்யக்கூடிய இடத்துல எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு ஒய்யா விளக்கை விளக்கு அப்படின்னு சொல்றார். அதுபோல இந்த 14 சாத்திரங்களும் மெய்ப்பொருள் உண்மை எது என்பதை நமக்கு ஆய்வு செய்யும். அப்போ நிலையான பொருள், ஒரு பொருள் தோன்றி மறையக்கூடிய பொருள்களை நாம் பார்க்கின்றோம். அப்ப அதனுடைய தோற்றம் நமக்கு தெரிகிறது, மாற்றம் தெரிகிறது, அழிவு தெரிகிறது. தோற்ற மாற்ற அழிவுகள் இல்லாத பொருள் உண்டா என்கின்ற ஆய்வுதான் நமக்கு தன்னுடைய ஒருவன் சுய சிந்தனையாலே இதை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அதுவும் கடினம்தான். ஆக அதுக்கு அருள் நூல்களும் இறைவனுடைய வாக்காக நமது முன்னோர்களால் சொல்லப்பட்ட வேத ஆகமங்களும் நமக்கு துணை செய்கின்றன. நமது சமயாச்சாரியார்கள் உடைய அருள் வாக்குகளும் சந்தானாச்சாரியார்களுடைய அருள் வாக்குகளும் கொண்டுதான் இதை நாம் நிர்ணயம் செய்கிறோம், நிச்சயம் செய்கிறோம். அந்த நிச்சயம்தான் சித்தாந்தம், முடிந்த முடிவு அப்படின்னு. அது யாரோ ஒருவருடைய சிந்தையில் விளைந்த ஒன்று அல்ல. அந்த வகையில நமக்கு இந்த 14 சாத்திரங்களை நாம் பார்க்க உள்ளோம். திருமூல தேவநாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே இறைவனை ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பற் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்தேன். ஆக எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அவன் ஒன்று, அவன் தானே, அவன் தான் இருக்கிறான். அத நம்ம அருள் நூல்கள் சிற்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவதாக அவன் வரும்போது காருண்யம் இயக்கத்துக்கு வரும். ஆக இறைவனும் ஞானமும் ஆனந்தமே பொருளாக நமக்கு தாய்மான சுவாமிகள் காட்டுகிறார். சச்சிதானந்தம் என்று நாம் சொல்வதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வதும் அந்த மெய்ப்பொருளை சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் நமக்கு முன்னோர்கள் காட்டினார். இதனை பல்வேறு அருளாளர்கள், நம்மள்கிட்ட எண்ணற்ற அருளாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம அதிலும் குறிப்பாக 12 திருமுறையும் 14 சாத்திரத்தையும் ஒரு கட்டமைப்பாக வைத்துக் கொண்டு இதனை நாம் சிந்திக்கிறோம். பின்னால வந்த அருளாளர்களும் ஒரு அருமையான இறைவனுடைய வியாபகத்துக்கு சில பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதெல்லாம் சொன்னா இங்க இந்த மீட்டிங் டைம் முடிஞ்சு போகும். அதனால அப்புறம் சொக்கு நான் உங்களை ஒண்ணு சொல்ல சொன்னா நீங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு என்னை சத்தம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகி விடக்கூடாது என்பதற்காக. ஆக இறைவனை
இப்படி பல்வேறு விதமாக எங்கு வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று மணிவாசக பெருந்தகை சொல்வது போல அவனுடைய வியாபகம் அங்கெங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கு. அப்படிப்பட்ட பொருளை குறிப்பாக நமது அருளாளர்கள் தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் கண்டார்கள். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பார் அப்பர் பெருமான். மேலும் எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. நாம பூடகமாக ஒரு பொருளை சொல்லி இதை கும்பிட்டால் உனக்கு அது கிடைக்கும், இதை கும்பிட்டால் உனக்கு இது கிடைக்கும் என்று குருட்டு வழியை காட்டக்கூடிய சமயம் அல்ல சைவம். அறிவூட்டி நெறி காட்டுவது என்ன? இதுல எந்த விதமான ரகசிய வித்தைகளோ ஜெகஜால வேலைகளோ இங்க கிடையாது. இதை கற்று உற்று உணர்தல் நம்முடைய கடமை. அந்த கடமையில ஒண்ணுதான் இப்போ நாங்க இந்த நூல்களை ஐயன் திரிவுரை கற்பதும். நாங்கள் அனுபூதிமான்களாக இல்லாம இருக்கலாம், ஆனா அதுல அந்த அருள் நூல்களை படிக்கக்கூடிய பாக்கியமும் அதை பெரியோருடைய கேட்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி, இப்ப தோத்திரம் நமக்கு என்ன செய்கிறது, சாத்திரம் நமக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தானே ஜூம் இந்த கூகுள் மீட்ல உள்ளவங்க நீங்க கேட்பீங்க. அதனால தோத்திரம் நமக்கு நமது மனதை மனங்கணிந்து உருக வைக்கும். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நீங்க எத்தனையோ நலன்களை உலகத்துல பெற்றிருக்கலாம். நீங்க செயல்திறன் மிக்கவர்களாக இருக்கலாம், மனநலம் மிக்கவர்களாக இருக்கலாம், குணம் நலம் மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனா உருகக்கூடிய மனநிலையை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? நம்ம மனம் கல்லாக இறுகி இருக்கு. ஆக மனதை கணிவிப்பது எது என்றால் தோத்திரங்களை. அந்த வகையில நமக்கு திருவாசகம், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு கருணையே நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறியா மருளனேன் என்று சொல்லுது. ஆக உள்ளத்தை கணிவிப்பது தோத்திரம். சாத்திரம் எதற்கு? தோத்திரமே போதுமே என்று ஒரு கேள்வி வரும். ஆக நம்ம மதிநுட்பத்தை ஒளிரச் செய்வது சாத்திரம், மனதை கணியச் செய்வது தோத்திரம், மதிநுட்பத்தை ஒளிரச் செய்வது சாத்திரம். ஆக ஒன்றுக்கு உதவியாக இருக்கலாம், ஆனா ஒவ்வொன்றுடைய தனித்தனி பயன்கள் இருக்கிறது. ஆக சாத்திரம் உண்மையை தர்க்க ரீதியாக நிலைநாட்டும். இது இத்தகையது, இதனுடைய இந்த பொருளுடைய தன்மை இன்னது என்று நமக்கு தர்க்க நீதியாக நிலைநாட்டுவது சாத்திரம். பொருள் நிச்சயம் செய்வது தோத்திரம். நம்மை மெய்ப்பொருளோடு ஒன்றை செய்வது. மெய்ப்பொருளோடு சாத்திரம் ஒன்றை செய்யாதான்னு கேட்காதீங்க. இப்ப பெரிய கட்டிக்காரங்கள்லாம் கடைசிக்கு எங்க போறாங்கன்னா ஜெயிலுக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள்ட அறிவு நுட்பம் இருக்கு, ஆனா அனுஷ்டானம் இல்லை. சில பேர்கிட்ட அனுஷ்டானம் இருக்கு, மதிநுட்பம் இல்லை. ஆக இது ரெண்டும் ஒரு சேரணுங்கிறதுனாலதான் திருவருள் என்ன செய்யுது? தத்துவ உண்மையை ஒரு பக்கமும் என்ன ஒழுக்க கோட்பாக சமயம் என்பது தத்துவங்களோடு கூடியதாகவும் ஒழுக்கத்தோடு கூடியதாகவும் தான் தெரியும். இப்போ நாம 14 சாத்திரங்கள் மெய்கண்ட சாத்திரங்கள்ல தத்துவ நுண்பொருளை பார்க்க போறோம். அதை கண்டு தேர்ந்து தெளிந்த பின்னால அதை நம்ம அனுஷ்டித்தா தான் அந்த உண்மைகள் நமக்கு புலப்பட வாய்ப்பு. என்ன தேரான் தெளிவும் அப்படின்னாரு வள்ளுவர். ஆக ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இந்த 5 தான்
இங்கு சாஸ்திரத்துக்கு நமக்கு பயில்வதற்கு அதனுடைய நுட்பத்தை பெறுவதற்கு உதவும். ஆக தோத்திரம் மனதை கணிவிப்பதற்கும் சாத்திரம் மதியை விரிப்பதற்கும் நமக்கு உதவுகிறது என்பதை சொல்லி அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகள்ல அறிவு நூல் கல்லா மூடர், நெறியிலே நில்லா மூடர், அறம் விசாரியா மூடர் என்று அவர் நமக்கு உணர்த்துகிறார். இதன் மூலமாக சுருக்கமாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அறிவூட்டி நெறிகாட்டுவது சாத்திரம். ஒரு சாத்திரம் என்பது என்ன? எது ஒன்று அறிவூட்டி நெறிகாட்டுகிறதோ அது சாத்திரம். சாற்றுதல் என்பது அறிவுறுத்தல், சொல்லுதல் என்பதாக இருந்தது. எப்படி காற்று காத்தாயிற்றோ அதுபோல சாற்றுதல் சாத்துன்னு ஆயிட்டு, சாத்துதல்னு ஆயிட்டு. காற்று இத்தாகுது. அப்ப சாற்றுதல் என்பது காலக்கிரமத்துல என்ன ஆயிட்டுதுன்னா, சாற்றும் திறம், சொல்லும் திறம், அது சாத்திரம்னு ஆயிட்டு. ஆக எது வேணாலும் எப்படியோ ஆகுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஆக மருவிற்று என்பது சில அறிஞர்களுடைய கூற்று. பரத கண்டத்துல பல மதங்கள் இருக்கு. அதுல சைவம் தனி சிறப்புடையதாக திகழும். அதனாலதான் தாய்மான சுவாமிகள் சைவ சமயமே சமயம் அப்படின்னு சொன்னார். ஐவகை பூதம் என்னும் ஆதியை வகுத்து அதனுள் அச்சர சர பேதமான யாவையும் வகுத்து நல்ல அறிவையும் வகுத்து சைவம் முதலாம் அளவில் சமயம் வகுத்து சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல வகுத்த நீங்கிறத வச்சு நீங்க பார்க்கும்போது, வகுத்தான் வகுத்த வகை அல்லால் ஓடி தொகுத்தாருக்கும் உய்த்தல் அறிவு என்கின்ற குரல். ஆக கேவல நிலையில இருக்கக்கூடிய உயிர்கள் சகல நிலைக்கு வந்து அது அடையக்கூடிய சுத்த நிலை என்று சைவ சித்தாந்தம் உயிர்களை மூன்று நிலைகளாக உணர்த்துகிறது. ஆணவத்தோடு அத்துவிதமாக விளங்கக்கூடிய கேவல நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் தானும் மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் ஆகும் நாள் என்னாலோ அப்படின்னு சொல்றார். அது சுத்த நிலை. ஆக இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இறைவன் காருண்யத்தினால தனுகரண போன போகங்களை கொடுத்து உயிர்களுக்கு செயல் விளக்கமும் அறிவு விளக்கமும் படிப்படியாக சோபான கிரமமாக கொடுத்து உயிர்களை உய்விக்கிறார். நமக்கு 14 சாத்திரங்களும் இந்த கேவல நிலையிலிருந்து உயிர்கள் சுத்த நிலைக்கு வருவதைத்தான் பல்வேறு விதமான விளக்கங்களாக நமக்கு சொல்கிறார். 14 சாத்திரங்களுடைய அடிப்படை நோக்கமே மெய்ப்பொருள் உண்மையை நோக்கிய ஆய்வு. அதனால அதுக்கு மெய்கண்ட சாத்திரம்னு சொல்றோம். அது எதை ஆய்ந்து சொல்லுது அப்படின்னு கேட்டா, எந்த பொருள் ஒன்று மாற்றம் அடையாம இருக்குன்னு பார்க்கணும். ஆக மாற்றம் அடையாத அந்த உண்மையை நோக்கி சொல்லக்கூடிய அந்த சாத்திரங்களை மெய்கண்ட சாத்திரங்கள்னு நம்ம பெரியவர்கள் அழைத்தார்கள். இதுல முடிந்த முடிவு சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிறது. வேத ஆகம புராண இதிகாசம் மற்றும் அனுபூதி மான்களின் அருள் நூல்களின் துணை கொண்டு நமக்கு அதை நிச்சயம் செய்துள்ளனர். அந்த நிச்சயமே இங்கு முடிந்த முடிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்பர் பெருமான் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்றும், அருணகிரியார் அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ என்று தன்னுடைய அனுபூதியிலே விளக்குகிறார். தொடக்க கால மாணவர்களாகிய உங்களுக்கு நான் ஏதோ ஒரு புதிராக சொல்லிக் கொண்டு போவதாகத்தான் தெரியும். ஆனால் இதைத்தான் எங்களாலையும் செய்ய முடியும்.
ஆக அந்த வகையில நாம பொதுவாக நாம இதுவரைக்கும் பார்த்ததுல சாத்திரங்கள் நமக்கு ஒரு நேர்த்திரங்கள். கண் என்ன, கண்ணை விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிறியாரோ அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். எஞ்சான் உடம்புக்கு சரசே பிரதானம், சிரசுக்கு நேத்திரம் பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க. நமது அருள் நூல்களும் கண்ணானாய் மணியானாய் கருத்தானாய் அறுத்தானாய் எண்ணானாய் எழுத்தானாய் எழுத்தினிற்கோர் இயல்பானாய் இறைவனை எண்ணும் எழுத்தும் சொல்லாக நமது முன்னோர்கள் கண்டார்கள். அப்புறம் அவனை எப்படி சொன்னாங்கன்னா, விறகில் தீயினன் பாலிற் படுனை போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று தன்னுடைய அனுபூதி உண்மையையும் சாதனை உண்மையையும் இயற்கை உண்மையையும் தெல்ல தெளிவாக எந்த விதமான ஜாலங்களும் இல்லாமல் புரியாத அளவுல சொல்லாமல் எளிமையாக புரியும்படியாக நமக்கு அருளி உள்ளவர்கள் நமது முன்னோர்கள். அந்த வகையில நாம எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று நமக்கு பெரியவங்க சொல்றாங்க. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாடும். இப்ப நாம இந்த தத்துவ நூல்கள் எல்லாம் 14 நூல்களை படிச்சோம் அப்படின்னு வச்சுக்கணும். படிச்சுட்ட உடனே தத்துவம் தெரிஞ்ச உடனே அந்த தத்துவம் உண்மையெல்லாம் நமக்கு புலப்பட்டுருமான்னு ஒரு கேள்வி வரும். நான் உங்கள்கிட்ட யார்ட்டையும் கேள்வி கேட்கல. அந்த எண்ணம் வந்தா அதுக்கு அப்பர் ஒரு விடை சொல்கிறார். தத்துவம் தன்னை கண்டு அறிவார் இல்லை. கற்றல் கேட்டல் வாயிலாக நீங்க தெரிஞ்சு கொண்டோன்னு தத்துவத்தை என்ன செஞ்சிட முடியாது. தத்துவந்தனை கண்டு அறிவார் இல்லை, தத்துவந்தனை கண்டவர் கண்டிலர், தத்துவந்தனை நின்றவர்க்கு அல்லது தத்துவன் அலன் தன் புகழுரனேங்கிறார். ஆக எதை நாம் கற்றல் கேட்டல் வாயிலாக கேட்டு சிந்தித்து தெளிகின்றோமோ அதன் வழியில் நிற்றல் அவசியம். ஆக அந்த அனுஷ்டித்தால் அன்றி தத்துவந்தனை நின்றவர்க்கு அல்லது தத்துவன் அலன் தன் புகழுரனே என்று அப்பர் பெருமான் நமக்கு அந்த இதுகளை சொல்றார். அன்றாட பிரச்சனைகள்ல அழுந்தி நிற்கக்கூடிய நாம் சிந்தனைங்கிற ஒன்று மூலம்தான் அந்த அழுத்தத்திலிருந்து வெளியில வரும். அதனால மேலை நாட்டுகளை சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, மனிதன் ஒரு சிந்திக்கும் பிராணி தான். கார்ல் மார்க்ஸினுடைய ஒரு கொட்டேஷன், பொய்யையும் பூரணமாக தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம தத்துவம் பொய்யின்னே வச்சுக்கிடுங்களே, அதையும் நாம என்ன செய்யணும், ஐயந்திரிவுற கற்கணும். பொய்யை பொய் என்று தெரியாதவனுக்கு ஒரு காலத்திலும் மெய்யை மெய் என்று தெரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அந்த வகையில இப்போ சமீபத்துல ஒரு அருளாளராக திகழ்ந்த ரமண மகரிஷி தன்னுடைய அக்ஷரமண மாலையில ஒரு அருமையான ஒரு குறிப்பு கொடுக்கிறார். துப்பு அறிவு அறியா இப்பிறவி என்பயன்க. ஒரு பிறவி பயனே எங்க இருக்குன்னா, ஆய்ந்து ஒரு பொருளுடைய உண்மையை தெரிந்து கொள்ளும். துப்பு அறிவு அறியா இப்பிறவி என்பயன்கிறார். ஆக நமக்கு சாத்திரங்கள் தாறுமாறுன்னு ஆய்வுக்கு போயிடுவான் ஒரு சார். ஆக அவனுக்கு ஒரு வரம்பு கட்டி விடுவதுதான் இந்த 14 சாத்திரம். அதுல என்ன வரம்பு அப்படின்னா, முப்பொருள் உண்மை, எது நிலை பெற்று இருக்குன்னு பாரு, எது அழியுதுன்னு பாரு. ஆக அந்த வகையில நமக்கு சாத்திரங்கள் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்யும். இல்லாட்டா நம்ம எதை ஆயணுமோ அதை ஆய்வு செய்வதில்லை, எதை ஆய வேண்டாமோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சாத்திரங்களுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் செய்யல, இல்லாத ஒண்ணும் புதுசா நம்மள்ட்ட அது திணிக்கல. உறவும் பகையும் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா மனிதன் அறியாமையினால பகையை உறவாகவும் உறவை பகையாகவும் எடுத்துக்கிறான். சாத்திரம் என்ன சொல்றதுன்னா, உனக்கு இது உறவு இது பகைன்னு நமக்கு என்ன செய்யுது, தெளிவாக எடுத்துக்காட்டு.
இப்ப இந்த நூல்கள் படிப்பதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, ஒரு நீண்ட நெடிய காலங்கள், இப்போ இதெல்லாம் சாத்திரமே இல்லாம ஒருத்தன் உய்வு பெற முடியாதான்னா முடியும். அதுக்கு எண்ணற்ற பிறவிகள் ஆகும். ஆக இந்த சாத்திரங்கள்லாம் ஒரு ஷார்ட்கட்டு. ஒரு 1000 பிறவி பிறந்து அனுபவிச்சு அந்த உண்மைகளை தெரியறதுக்கு இது சுருக்கமா நம்மளை எத்தனையோ இடர்பாடுகள்ல இருந்து நமக்கு என்ன செய்யுது? நம்மளை காப்பாற்று, காலத்தை சுருக்குகிறது. ஓர் உயிர் உய்வு பெறுவதற்குரிய என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சாத்திரங்கள், நமது முன்னோர்கள், இது ஒரு பெரிய பாரம்பரியமா வருது. இப்ப நாம அதை கைலாய பாரம்பரியம்னு நாங்க சொல்றோம். அதை ஒரு வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளாமல் என்ன, நாம அதனுடைய உண்மையை உணர்ந்தால்தான். வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய குரல்ல ஒரு அருமையான குரல் சொன்னார். அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கடும். ஒருத்தன் எப்போ வீணா போவாங்கிறதுக்கு, ஒருத்தனுக்கு ஒரு காரியங்களை பொறுமையோடு செய்ய தெரியாதவனும், அளவறிந்து செய்ய தெரியாதவனும், தன்னை வியந்து கொண்டே இருப்பவனும் விரைந்து விடுவான். ஆக நமக்கு சாத்திரங்கள் அமைந்து ஆங்க ஒழுகுவதற்கு நமக்கு பேருதவி செய்கிறது. அளவை, இந்த அளவையை பத்தி பேசணும், சொக்கு அதுக்கு அடுத்தால பேசணும். அளவு அறிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய நூலுக்கு அறம் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். எதனால வச்சார்? அளவறிந்தார் நெஞ்சில் அறம் போல் நிற்கும், களவு அறிந்தார் நெஞ்சில் கரவுன்னார். நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் அளவை என்று வச்சிருக்கார். அது ஒரு பெரிய விஷயம். அதை இப்ப சொல்வதற்கோ, ஏன் அதை வாசிச்சு பொருள் கொள்வதற்கோ கடினமானது. அது ஞானாசிரியருடைய துணை கொண்டுதான் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுல நமக்கு அருள் நூல்களுடைய குறிப்புகளை மட்டும் பார்த்து நாம் இதை நான் நிறைவு செய்கிறேன். திருவுந்தியார் என்ற ஒரு அருமையான ஒரு நூலை உய்யவந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்கிறார்கள். அதுல ஒரு 45 கலித்தாளி செய்யல அந்த நூல்கள் நமக்கு அருளி இருக்கிறார். அதுல நமக்கு அவருடைய அந்த முதல் பாடல் உய்யவந்த தேவநாயனாருடைய அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர. இப்போ இதுல அகலமான பொருள், சகலமான பொருள், தானாக தந்ததுன்னு நமக்கு சொன்னார். மற்ற அவருடைய வரலாறு, அந்த காலம், அதெல்லாம் ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதனால நான் நேரடியாக பாடலுக்கு செல்வேன். இப்ப இந்த பாடலை பொறுத்த மட்டும் இந்த பாடலை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கந்தபுராணத்தில் உள்ள ஒரு பாடலை சொன்னால் லகுவாக இருக்கும். அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி. இது சொரூப இலக்கணம். அகலமாய் என்பது சொரூப இலக்கணம். மனோவாக்குக்கு எட்டா சித்துருவாய் நின்ற ஒன்றை சொல்வார் தாய்மானவர். ஆக அகலம் அப்படின்னு சொன்னா, ஆரே அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரே அறிவார் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமல் விளம்புகின்றேனே. ஆக சொரூப இலக்கணத்தை சொல்ல வந்தது அகலம். அதுபோல அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது, தடத்த லட்சணமாக வந்தது. அதை கச்சியப்பூர் சொல்ல வரும்போது, அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லுகிறார். ஆக இது சகலம். இதோ யாரோ வேண்டி வரல, அவன் காருண்யத்தினால் உயிர்கள் உய்யும் பொருட்டு தானாக அவனாக இறங்கி காருண்யத்தினால் வந்தான் என்பதைத்தான்
தானாக தந்தது என்று இந்த நமது உயர்ந்த தேவநாயனார் அருளுகிறார் என்று சொல்லி, அடுத்து இந்த அற்புதமான நூலுக்கு திருக்கணித்துப்படியார் அவருடைய திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனார் 100 பாடல்களை அருளி செய்திருக்கிறார். ஆக அது இதனுடைய இந்த பாடல்களுக்கு ஒரு அற்புதமான விளக்கமாக அது அமைந்துள்ளது. அதில் ஒரு சில பாடல்களை நாம் பார்ப்போம். அந்த வகையிலே ஒரு குருவனுடைய பெருமையை தத்துவராய சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உள்ளத்து இருந்து ஒளித்தான் பரன், எல்லாம் வல்ல பரம்பொருள் எங்க இருக்கான்? எங்க இருக்கிறவன் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே என்ன செய்யறான்? இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான்? மறைந்து இருக்கிறான். மறைய நின்றுளன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மறைந்து இருக்கிறான். உள்ளத்து இருந்தும் ஒளித்தான் பரன், குறவன் கல்லந்தனை தவிர்த்து காட்டினான். குரு என்ன செய்யறான்னா, அவன் இருக்கக்கூடிய இடத்தை சுட்டி காட்டுறான். இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை சுட்டி காட்டுபவன் குரு. குறவன் கல்லந்தனை தவிர்த்து காட்டினான், வள்ளல் அருவான கோலமோ அக்கோலம் காட்டும் உருவான கோலமோ கூறுகிறார். இதுல உள்ளத்துல இருந்து மறைஞ்சுக்கிட்டவன் வள்ளலா, இவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சுட்டி காட்டினவன் வள்ளலான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உயர்ந்த இது அருவுருவா உருவான்னு கேட்கிறான். இவன் சாதாரண ஒரு மானிட சட்டை தாங்கி வந்திருக்கலாம், ஆனா அது அருவுருவோட சிறந்தது அருவு என்று தத்துவராய சுவாமிகள் நமக்கு சொல்றார். ஆக குருவினுடைய பெருமையை நமக்கு இறைவனை விட நமது முன்னோர்கள், நமது அருளாளர்கள் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சித்தாந்த சாஸ்திரத்தை மட்டும் இல்லை, தத்துவராயர் வேதாந்த மரபுல உள்ளவர். அவர் இந்த ஒரு அருமையான ஒரு பாடலை அருளியிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு திருக்கணித்துப்படியாரிலே அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற ஒரு அருமையான தொடர் மூலமாக நமக்கு அந்த திருக்குறளுக்கு முதல் குறளுக்கு ஒரு விளக்கம் போல இதை நமக்கு திருக்கணித்துப்படியார் ஆசிரியர் நமக்கு அமைத்துள்ளார். மேலும் அவருடைய சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்றமையால் சார்பு உணர்தல் தானே தியானமுமாம், சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியுமாம் என்கின்ற பாடல்களை அருளி நமக்கு ஒரு யோகத்துல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி நமக்கு அட்டாங்க யோகம். இதுல சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரும் நோய் என்கின்ற அந்த திருக்குறளை திருக்கணித்துப்படியார் ஆசிரியர் எடுத்துக்கொண்டு சார்பு உணர்தல் தியானமா அப்படின்னு அருட்சார்பு. இந்த அருட்சார்பு உணரலன்னா இருட்சார்பு என்ன செய்யாது? கெடாது. சரி, அப்புறம் மேலும் வாசனைகள் இருக்க, அவனுக்கு பிராரத்த வினைக்கு என்ன செய்வான்? அதுக்கு சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரும் அவனை சார கடவனவாகிய நோய்கள் அவனுடைய யோக ஞானத்தினால கெடும் நமக்கு உரையாசிரியர்கள் அருளி உள்ளார்கள். அந்த அளவிலே நமக்கு 2வது நூலாகிய திருக்கணித்துப்படியார் அவ்வாறு 3வது நமக்கு சிவஞான தலையாய நூல் 12 நூற்பாக்களை உடையது. அவை பெரும்பாலும் பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல் என்கின்ற முறையிலே நமக்கு அமைந்தது. அதிலே நமக்கு குறிப்பாக நம்ம அதுல ஒரு பாடலை சொல்ல வேண்டும் என்றால், செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலங்களியி அன்பரோடு மறியி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அண்ணனத்தொழுமே என்று 12வது பாடலை. ஆக நம்முடைய உயிரினுடைய குற்றம் என்ன என்றால்,
அதை மலம்னு நமக்கு சித்தாந்த சாஸ்திரங்கள் ஆணவ மலம் நமக்கு. அதை பொய் இருள்கட அருளும் இறைவா போற்றி அப்படின்னு நமக்கு. இருளாய உள்ளத்து இருளை நீக்கி என்று அப்பர் பெருமான் சொல்கிறார். அது அக இருள்னு தெய்வ சேர்க்கிறார் நமக்கு சுட்டுகிறார். அப்படிப்பட்ட இருள் நீக்குவதற்கு அருளுடைய சார்பு இல்லாமல், அதனாலதான் சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகி. ஆக தோற்ற கிரமங்கள்ல இருந்து நமக்கு அருளாளர்கள் இந்த அருமையான அந்த 12வது பாடல்ல சார்பு ஒன்றுனாலதான் மேலான சார்பை நாம் பெற பெற கீழான சார்புகள், நம்ம மலம்ங்கிறத கீழ்மைன்னு கூட வச்சுக்கலாம். கீழ்மை என்ன, குற்றம் அப்படி வச்சுக்கலாம். ஆக அந்த மேலான அந்த அருள் சார்பு வர வர கீழான இந்த இயல்புகள் பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்று திருவுந்தியார் ஆசிரியர் சொல்வார். ஆக மலப்பழக்கத்தினால், அதாவது குற்றத்தோடு கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அருள் சார்பின் ஒன்றினால்தான் கெடும், அல்லது வேற எந்த விதத்திலும் நாம அதை நீக்க முடியாது என்று அருளாசிரியர்கள் நமக்கு அறுதியிட்டு சொல்கிறார். அவருடைய மெய்கண்ட சிவத்தினுடைய தலைமாணாக்கராக திகழ்ந்த சிவஞான சித்தியார் என்ற அருளந்தி சிவாச்சாரியார் ஒரு அருமையான நூலை நமக்கு அருள் செய்கிறார். நமக்கு மெய்கண்ட சிவத்தினுடைய சிவஞான போதம் அருளிய மெய்கண்ட சிவாச்சாரியாருக்கு தாய்மான சுவாமிகள் பொய்கண்டார் காணா புனிதம் என்னும் அத்துவிதம் மெய்கண்டான் அருள் மேவும் நாள் என்னாலோன்னு சொல்றார். இதுக்கு உரையாசிரியர்கள் எத்தனையோ வேறு ததேவ சௌமிய இதமக்கர ஆசித் ஏகம் அத்விதீயம் பிரம்ம என்கின்ற இந்த பதத்துக்குத்தான் ஆச்சாரியர்கள் சங்கரர், ராமானுஜர், மாத்துவர் போன்ற ஆச்சாரியர்கள் உரை எழுதினாங்க. ஒருத்தர் அந்த அத்வைதத்தை கேவலாத்விதமாக கொண்டார். சங்கராச்சாரியாருடைய உரையை என்ன கேவலாத்து, எல்லாரும் வேதத்துக்கு பொருள் கண்டவர்கள் தான். ராமானுஜாச்சாரியாருடைய உரை விசிஷ்டாத்வைதம் என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கரருடைய உரை எப்படி கேவலாத்விதம் என்ற பாடியம் சொல்லுகிறதோ அதுபோல இவர் செய்த பாடியம் அத்வைதத்துக்கு விசிஷ்டாத்வைதம் என்று சொல்ல. மாத்துவர் செய்தத துவைதம். இது மூணும் இந்த இந்த அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு பொருள் கண்டாங்க. ஆனா அவங்க கண்டது மெய்ய காணல, அவங்க கண்டது பொய் கண்டார். அவங்க கண்டாங்க, ஆனா கண்டது மெய்ய இல்ல என்று தாய்மானவர் உணர்த்துகிறார்னு ஒருத்தர் உரையாசிரியர் எழுதுறார். ஆக இவர் தான் அதுக்கு சரியான பொருள் கண்டார் என்று. அது பேதாபேதவாதமும் அல்ல, அபேதவாதமும் அல்ல, என்ன பேதவாதமும் அல்ல அப்படின்னு அவன் இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கின்ற ஒரு தன்மையை உணர்த்தக்கூடியது என்கின்ற முறையில் இந்த ஒரு துதியை வைத்து அற்புதமாக நமக்கு சித்தாந்த ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள். அப்படிப்பட்ட மெய்கண்ட சிவத்தினுடைய தலைமாணாக்கராக திகழ்ந்த அருளந்தி சிவம் தன்னுடைய அருட்குருவாக விளங்கிய சிவஞான போதம் 12 நூற்பாக்களுக்கு 623 விருத்தங்களால் ஒரு பெரிய பாடியம் செய்தார். அவர் அருள் விளக்கம் செய்தார். அதை சுபக்கம் பரவக்கம் என பிரித்திருக்கிறார். பரமத கண்டனமும் சுயமத ஸ்தாபனமும் செய்வது ஆச்சாரியர்களுடைய இலக்கணம். ஆக அது பரமத கண்டனத்துக்கு பரவக்கம் என்றும் சுயமத ஸ்தாபனத்துக்கு சுபக்கம் என்றும் பெயர் கொடுத்து இன்னைக்கு சித்தாந்த சாஸ்திரம் நம்ம 28 ஆகமங்களுடைய சாரம் எங்கேயாவது நம்ம தேடணும்னா அது தேடிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அது நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அது ஒரு முழு உருவமாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அது அருளந்தி சிவம் செய்த இந்த அற்புதமான நூலை நமக்கு இல்லை என்றால் என்ன ஆகமம்னு ஒண்ணு கிடையாதுன்னே நம்ம மக்கள் எல்லோரும் அறுதியிட்டு சொல்லி விடுவார்கள். அந்த அளவுல ஒரு பெரும் பாதி விருத்தத்தார் இப்பார் விருத்தம் எல்லாம் உண்மை சாதித்தார் முன்னடியை சாரும் நாள் என்னாலோ என்பார் தாய்மான சுவாமி. எங்களுடைய குருஞான சம்பந்த பெருமான்
ஒரு அருமையான பாடலை இதுக்கு அருள் இருக்கிறார். பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியில் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நீராக முத்தி நிலை நிற்போர்க்கு பேராக பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறியின் சித்தியிலே ஓர் விருத்தம் பாதி போதும் என்று குறிஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய சிவபோக சாரத்திலே அறிந்திருக்கிறார். இது அப்படியே நமது தாய்மான சுவாமிகள் பாதி விருத்தத்தால் பார் விருத்தம் எல்லாம் உண்மை சாதித்தார் பொன்னடியே சாரும் நாள் என்னாலோ என்று சதானாச்சாரியாருடைய அந்த குரு வணக்கத்திலே நமக்கு தெரிவிக்கிறது. இப்படி நமக்கு அருளாளர்களுடைய நூல்கள் அந்த பாதி விருத்தம் என்ன என்ற ஒரு கேள்வி. அது அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாயில் என்கின்ற அந்த சித்தியார் பாடல் என்பதை அருணகிரிநாத பெருமான் ஒரு திருப்புகள்ல அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள்ள அறியும் அறிவூர அருள்வாயே அப்படின்னு வேண்டுகிறார். ஆக நமக்கு அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ என்கின்ற அந்த முறைமைதான் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த அளவிலே நமது அருளந்தி சிவத்தினுடைய ஞான ஆசிரியருடைய சீடராக மறைஞான சம்பந்த பெருமான் விளங்குகிறார்கள். அவர்கள் எந்த நூலும் செய்ததாக தெரியவில்லை. அதற்கு அவருடைய தவப்புதல்வராக திகழ்ந்த உமாவதி சிவாச்சாரியார் நமக்கு 8 நூல்களை செய்திருக்கிறார்கள். அருளந்தி சிவத்தினுடைய 20 வெண்பாக்களால் ஆயது. அது அவருடைய வினா விடையாக நமக்கு அமைந்த ஒரு அருள் நூல். வெறும் உமாவதி சிவத்தினுடைய அந்த 8 நூல்களை அந்த சுருக்கமாக நாம் பார்த்து இது நிறைவு செய்யலாம் என உண்மை விளக்கம் 54 வெண்பாக்களால் ஆயது. அவருடைய ஒரு அருமையான நூல் சிவப்பிரகாசம் 101 திருவிருத்தங்களை உடையதாக திகழ்கிறது. அதுல ஒரு அருமையான உமாவதி சிவத்தினுடைய தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாகா இன்று தோன்றியவாம் எனு எவையும் தீதாகா என்கின்ற ஒரு அருமையான தொடரை கொடுத்து நமது சிந்தனைக்கும் ஆய்வுக்கும் ஒரு பெரிய வழிவகைகளை நமக்கு செய்த ஒரு பெரிய ஞானாசிரியர் உமாவதி சிவாச்சாரியார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை நடுநிலையோடு நமக்கு தெரிவித்த ஒரு பெரிய அருளாளர் உமாவதி சிவாச்சாரியார். உண்மையாவாம், இது பழமையானது, அதனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்வதும், இன்னைக்கு இது தோன்றியது அதனால இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்வது பெரும் தவறு என்பதை நமக்கு அருமையாக சுட்டிய ஒரு அருளாசிரியர். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் என்கின்ற அருமையான தொடரை நமக்கு அருளிய ஒரு ஞானாசிரியர். அவருடைய நமக்கு இன்னைக்கு சித்தாந்தத்துல அவர் அருளி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிலைகளை நாம் காண்கின்ற போது அவர் திருமுறைகள்ல இருந்து அருள்நெறி திரட்டு ஒரு என்ன சாத்திரத்தினுடைய கருத்துக்களை நமது 12 திருமுறைகள்ல இருந்து ஒரு தொகுத்து கொடுத்த ஒரு பேராசிரியராக திகழ்கிறார். அவருடைய திருவருட்பயன் அவருடைய 8 நூல்களில் ஒன்று.
101 குறட்களை திருக்குறள் அடிப்படையிலே செய்யப்பட்டது. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் எறை நிற்கும் நிறைந்து என்று முதல் குறளுக்கு ஒரு ஞான விளக்கமாக, இறைவனுக்கு நிகரில் எறை. ஆனா இங்க வள்ளுவர் செய்த அகரத்துக்கு, அகரத்துக்குள்ள ரைட்ஸ் உகரத்துக்கு உண்டு, இகரத்துக்கு உண்டு, மற்ற உயிர் எழுத்துக்களுக்கு உண்டு. அதனால இதுல நிகரில் எறை என்று ஒரு அருமையான தொடரோடு என்ன நமக்கு அருளி செய்த ஒரு பெரிய அருளாசிரியர். அவர் வினா வெண்பா என்பது ஆக எழுதி அதுல 13 திருவெண்பாக்கள் உடையது. போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்துவது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம், இப்படி ஒரு அருள் நூல்களை நமக்கு அறிவிக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் கற்று உற்று தேர்ந்து தெரியுங்கள். அதுக்கு இடையில ஒரு சில கருத்துக்கள். இந்த 14 மெய்கண்ட சாத்திரங்களுடைய மைய கருத்து, ஓர் உயிருக்கு உறவு எது பகை எதுன்னு நமக்கு அது என்ன செய்யுது, அறுதிட்டு சொல்லுது. இத ஒருத்தன் தன்னுடைய வெற்று அறிவினால அல்லது கற்ற அறிவினால மட்டும் என்ன செய்து கொள்ள முடியாது, வகைப்படுத்தி கொள்ள முடியாது. ஆக இவனுடைய ஒரு குரு அப்படி இல்லைன்னா இவன் பகையை உறவாகவும் உறவை பகையாகவும் எடுத்துக்குவான். இப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு விபரீத ஞானம்னு சொல்றாங்க. எல்லார்ட்டையும் ஞானம் இருக்கான்னா இருக்கு. ஞானம் இல்லாதவன் யாருமே கிடையாது. தாய்மானவர் சொன்னாரு, எல்லாம் தெரிந்தவர்களும் கிடையாது, ஒன்னும் தெரியாதவனும் இல்லைன்னா என்ன. ஆக அந்த அளவுல அவர்கிட்ட ஞானம் இருக்கையா, யார் இல்லைன்னு சொன்னா விபரீதமா இருக்கும், அவ்வளவுதான். அந்த அளவுல நம்முடைய விபரீத ஞானம்லாம் சரியாக வேண்டும்னா நம்ம 14 சாத்திரங்களை என்ன செய்யணும், படிக்கணும். அந்த சாத்திரங்களை நேத்திரங்களாக. அப்புறம் அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எதை எதை நாம் கொள்ளற்பாளது எது, தள்ளற்பாளது எது, அவ்வளவுதான். மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. ஆக எதை எதை நாம் தள்ள வேண்டும், நாம தள்ளணும்னு நினைச்சதெல்லாம் தள்ள முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நாம ஒட்டணும்னு நினைச்சதோடெல்லாம் ஒட்டிட முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். அது முடியாது. ஆனா இடையறாது அதை பற்றிய சிந்தையும் அதற்குரிய செயலும் நம்மள்கிட்ட ஓங்க ஓங்க அதற்குரிய பண்பு உண்டாகும். வள்ளுவ பெருந்தகை ஒரு தாய் தகப்பனாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதை என்ன அப்படின்னா, அவன் தாயை எவ்வளவு தூரம் வள்ளுவன் நமக்கு சுட்டி காட்டுறான்னா, ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க எதை சான்றோர் படிக்க. அப்போ தாயை விட நமக்கு சிறந்த ஒருவனை வள்ளுவன் சுட்டி காட்டுதான். அவன் யாரு, சான்றோர். இப்ப நமக்கு இந்த ஞானாசிரியர்கள்லாம் யாரு, சான்றோர். நீ தாய்க்கு செய்யாட்டாலும் பரவாயில்ல, அந்த சான்றோர்கள் சுட்டி காட்டிய இது இது தக்கது இது இது தகாததுன்னு நமக்கு சுட்டி காட்டுதாங்க. அவன் தகாததுன்னு சொன்னதை நீ ஒரு காலத்திலே என்ன செய்யாத. சரி, ஒரு தாய்க்கும் தகப்பனாருக்கு என்ன சிறப்பு கொடுக்கான்னா, எண்ணோற்றான் கொள் என்னும் சொல்லு. இவனை இவன் பெறுவதற்காக என்ன தவம் பண்ணினானோ அவனை தவத்துல சொல்றான். இத ரெண்டையும் சேர்த்து ஒரு இடத்துல சொல்றான், பண்புடைய மக்கட் பெறின் என்ன பழி பெறங்கா என்று சொல்லுகிறார். ஆக பண்புடைமைதான் நம்முடைய எல்லா சாத்திரங்களுக்கும் அடிப்படை. பண்புடையார் பட்டுண்டு உலகு என்று சொல்ல. ஆக 14 சாத்திரங்களையும் 12 திருமுறைகளையும் நீங்கள் ஐயன் திரிபுர கற்று பண்புடையராக திகழ வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சுவாமியுடைய திருவடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல நாம சுவாமிகள் பேசியதனுடைய
சுருக்கத்தை நான் இப்பொழுது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சைவ சமயமே சமயம் என்று தாய்மான சுவாமிகள் சொல்லி அருளியதை தொடக்கமாக கொண்டு சுவாமிகள் தன்னுடைய வகுப்பை தொடங்கினார்கள். சைவ சமயம் தொன்மையான சமயம். இது வேதாகம புராணேதிகாச சாஸ்திர தோத்திரங்களை உள்ளடக்கியது. இது தவிர எண்ணற்ற அருள்நூல்களை கொண்டது. வேதம் எப்படி கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று இரு பிரிவாக பகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல 28 ஆகமங்களும் சரியை கிரிய யோகம் ஞானம் என்று 4 பாதங்களாக இருக்கின்றன. வேதத்தினுடைய அந்தமாக உபனிஷதமும் ஆகமத்தினுடைய அந்தமாக சித்தாந்தமும் இருக்கிறது என்று சுவாமிகள் சொன்னார்கள். வேதமுட ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல். வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள். ஆரணம் பொது, சைவம் அரும் சிறப்பு, பிற நூல் பூர்வம், சிவாகமங்கள் சித்தாந்தம் என்ற சித்தாந்த வாக்கியங்களையும் எடுத்துக்காட்டி சைவ சமயத்தினுடைய அடிப்படை நூல்கள் 2. அவை வேதம், சிவாகமங்கள். இவற்றில் வேதம் பொது நூல், சைவம் சித்தாந்தம் என்பது சிறப்பு நூல் என்று சுவாமிகள் சுட்டிக்காட்டினார்கள். 12 திருமுறைகள் 27 ஆசிரியர்களாலும் மெய்கண்டார் முதலிய 4 ஆச்சாரியர்களால நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்களும் அருளி செய்யப்பட்டன என்பதை சுட்டிக்காட்டினார்கள். இறைவனை பற்றி முதலில் அவர்கள் ஒரு சின்ன இலக்கணங்களை சொல்லி காட்டிவிட்டு அதன் பிறகு சித்தாந்த சாஸ்திரங்களுக்குள் வந்தார்கள். இறைவன் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தவன், சடம் சித்து என்ற 2லும் கலந்திருப்பான். சடப்பொருளிலும் அறிவாகிய பொருள்களிலும் அவன் கலந்திருக்கின்றான். இந்த கலத்தலை நமக்கு சுட்டி காட்டுவது அந்த இறைவனுடைய உண்மைத்தன்மையை சுட்டி காட்டுவன அல்லது நமக்கு உணர்த்துவன 14 சாஸ்திரங்கள் என்று சொன்னார்கள். மெய்ப்பொருள் உண்மை என்ற அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த மெய்ப்பொருள் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறது என்பதை அருளாளர்கள் பல்வேறு வகைகளிலும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் சுவாமிகள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த இறைவனை தோத்திர சாஸ்திரங்களால் அருளாளர்கள் போற்றியிருக்கிறார்கள். தோத்திரம் நம் மனதை கனிந்து உருக வைப்பது. கற்றாவின் மனம் போல கருணையே நோக்கி கலந்துளம் உருகி என்ற மேற்கோள்களையும் சுவாமிகள் காண்பித்தார்கள். சாத்திரம் என்பது நமக்கு மதிநுட்பத்தை ஒளிரச் செய்வது. இவ்விரண்டும், சாத்திரம் என்பது தர்க்க ரீதியாக உண்மையை உணர்த்துவது, நிலைநாட்டுவது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இவ்விரண்டும் ஒன்றுக்கொண்டு உதவுவன என்பதையும் அவர்கள் காட்டினார்கள். இதிலே சமயம் என்பது தத்துவம் மற்றும் சமய ஒழுக்கத்தோடு கூடியது. இந்த 2 கட்டமைப்புகளாலும் ஆனதுதான் சமயம். இதிலே அறிவு நூல் கல்லா மூடர், நெறியிலே நில்லா மூடர், அறநூல் விசாரியா மூடர் என்று அருணகிரிநாத பெருமானுடைய அந்த திருவார்த்தைகளை மேற்கோள் காட்டி இந்த அறிவு ஊட்டி நெறி காட்டுவது சாத்திரம் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார்கள். மெய்ப்பொருள் உண்மையை கண்டு அறிந்து நமக்கு தெரிவிப்பதால் மெய்கண்ட சாத்திரம் என்று மெய்கண்ட சாத்திரங்கள் புகழ் பெறுவனையும் சொன்னார்கள். சாத்திரங்கள் நமது நேத்திரங்கள் என்று அதனுடைய முடிப்பை அவர்கள் தெரிவித்தார்கள். இதிலே தத்துவத்தை வெறுமனே வாசித்தால் படித்தால் நமது அறிவு தெளிந்து விடுமா என்ற கேள்விக்கு தத்துவம் தன்னை கண்டறிவார் இல்லை என்ற அப்பர் தேவாரத்தை சுட்டிக்காட்டி வாசித்தல் படித்தலோடு பயிலலோடு நின்று விடாமல் அதன் வழி நிற்றல் வேண்டும், அதுதான் சாத்திரம் படிப்பதனுடைய பயன் என்று சுவாமிகள் சுட்டிக்காட்டினார்கள். அதன் பிறகு அந்த சாத்திரங்களுடைய வழியிலே ஒவ்வொரு சாத்திரமாக ஒவ்வொரு பாடல்கள் காட்டி அவர்கள் நமக்கு மேற்கோள் உணர்த்தினார்கள். சைவ சித்தாந்த மரபிலே 14 சாத்திரங்களில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வெண்பா பாடல் ஒன்று பெரியோர்களால் மேற்கோள் காட்டப்பட்டு எப்பொழுதுமே போற்றப்பட்டு வந்திருக்கிறது. உண்டி களிறு உயர் போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கல்பம் உற்று என்று இந்த வெண்பா சொல்லுகிறது. திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா இருபகுது, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகுரொடை, பொடி கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கல்ப நிராகரணம் என்று இந்த 14 சாஸ்திரங்களும் நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. திரு உந்தியார், திருக்களிற்றுப்படியார் இவை 2 தலையான நூல்களாக முதலிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்தது திரு உந்தியார். இதனுடைய காலம் 1148 என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இவருடைய மாணவர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். இவர் அருளி செய்தது திருக்களிற்றுப்படியார். இது திருவுந்தியாருக்கு உரை போல அமைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூல்.
இந்த திருக்களிற்றுப்படியார் திருவுந்தியாரிலிருந்து அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீபெற தானாக தந்ததென்று உந்தீபெற என்ற திருப்பாடலை மேற்கோள் காண்பித்து ஆர்வமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றா என்ற அந்த கந்தபுராண செய்யுளையும் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை என்ற திருப்பாடலையும் சுவாமிகள் மேற்கோள் காண்பித்தார்கள். அதன் பிறகு குருவினுடைய பெருமையை சொல்லக்கூடிய தத்துவராயர் பாடல் ஒன்றை உள்ளத்து இருந்தான் பரன் என்ற பாடலையும் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற திருக்களிற்றுப்படியார் திருப்பாடலையும் எடுத்து சொன்னார்கள். திருக்களிற்றுப்படியாரில் மிக முக்கியமாக சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் என்றமையால் என்ற திருக்குறளை அப்படியே பொன்னே போல் போற்றி வைத்திருக்கிறார் அந்நூலாசிரியர் திருக்கடவுர் உயவந்த தேவநாயனர். அந்த அந்த பாடலையும் எடுத்துக்காட்டி எது சார்பு எது சார்பு அல்லது என்பதை சாஸ்திரம் நமக்கு உணர்த்துவதையும் சுட்டிக்காட்டினார்கள். சைவ சாஸ்திரத்துக்கு பிற்காலத்தில் உரை எழுதிய 15, 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் உரை எழுதிய உரையாசிரியர்கள் அனைவருமே திருக்களிற்றுப்படியார் நூலினை மேற்கோள் காண்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாந்த நூலாசிரியர் தத்துவராயர் திருக்களிற்றுப்படியாரிலிருந்து 3 பாடல்களை தமது பெருந்திரட்டு என்ற நூலில் சேர்த்துள்ளார். வேறு எந்த சித்தாந்த நூலையும் அவர் தொடவில்லை என்று அருணாச்சலம் ஐயா அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறுலே மிக அருமையாக சொல்லுகிறார்கள். இந்த அதுபோல திருக்குறளையும் திருவாசகத்தையும் தம்முடைய பாடல்களை திருக்களிற்றுப்படியாரில் ஆசிரியர் வைத்திருக்கிறார். நாயன்மார்கள் பற்றிய பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு சிவஞான போதத்துக்கு சுவாமிகள் வந்தார்கள். சிவஞான போதம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுடைய சிகாமணி என்று போற்றப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல். அந்த 12 சூத்திரங்களால் ஆன குறுகத்தரித்த அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்பது சிவஞான போதத்துக்கும் 100% அப்படியே பொருந்தும் என்று பெரியோர்கள் போற்றி சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூல். இது 1200ஆம் ஆண்டுகளில் இயற்றப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். திருவண்ணாமலை பக்கத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டினுடைய அடிப்படையிலே இதை சொல்லுகிறார்கள். முன்பின்னாகவும் இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த சிவஞான போதம் உருவான பிறகு சரியாக 75 ஆண்டுகள் கழித்து உமாபதி சிவாச்சாரியார் தம்முடைய சங்கல்ப நிராகரணத்தை செல்லையிலே அரங்கேற்றினார் என்பது வரலாற்று குறிப்பு. இந்த சிவஞான போதத்திலே மொத்தம் அதிகரணங்கள் 39, உதாரண வெண்பாக்கள் 81. இவை அனைத்தையும் மெய்கண்டார் செய்தார் என்று அருளி செய்தார் என்பது மரபு. இந்த உதாரண அதிகரணங்களும் வெண்பாக்களும் இல்லை என்றால் 12 சூத்திரங்களுடைய அந்த உண்மையான பொருளை அறிந்து கொள்ளுதல் என்பது மிக கஷ்டம் என்று பெரியவர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். சூத்திரங்கள் முதலில் 6 பொது அதிகாரம், பின் 6 சூத்திரங்கள் உண்மை அதிகாரம் என்று பிரிக்கப்பட்டு அவை பிரமாணவியல், இலக்கணவியல், அதன் பிறகு சாதனவியல், பயனியல் என்று 4 இயல்களாக பிரிக்கப்பட்டு அவையும் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 12ஆம் சூத்திரமாக விளங்கக்கூடிய செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலங்களை அன்பரோடு மறிய ஆலயந்தானும் அரணக தொழுமை என்ற அற்புதமான அந்த திரு சூத்திரத்தை சுவாமிகள் எடுத்து காட்டினார்கள். மெய்கண்டாரை பற்றி சொல்லும் பொழுது தாய்மான சுவாமிகளுடைய பாடலை நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது என்பதையும் சுவாமிகள் மேற்கோள் காண்பித்தார்கள். பொய்கண்டார் காணா புனிதம் என்னும் அத்துவித மெய்கண்டநாதனருள் மேவுவது என்னாலோ என்று அற்புதமாக சொன்னார்கள். தாய்மான சுவாமிகளை அவர் வேதாந்தி என்று கடந்த 200 ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஒரு தரப்பினர், அந்த பிரச்சாரத்தை உண்மை என்று நம்பக்கூடிய மக்கள், இவர்களுக்கெல்லாம் உண்மையை விளங்க சொல்லும்படியாக சந்தானாச்சாரியார் போற்றி துதிகளை சொல்லிய தாய்மானவர், நால்வராச்சாரியருக்கு போற்றி துதிகளை சொல்லிய தாய்மான சுவாமிகள் வேறு எந்த ஆச்சாரியருக்கும் போற்றி துதியை சொல்லவில்லை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பொய்கண்டார் காணா புனிதம் என்னும் அத்துவிதம் என்று சொல்லி மற்ற மதங்களுக்கெல்லாம் அவர் மிக அற்புதமான ஒரு முற்றுரையை கொடுத்தார் தாய்மான சுவாமிகள். அதன் பிறகு சிவஞான சித்தியார் மிக அற்புதமான அது ஒரு விளக்க உரை, சிவஞான போதத்திற்கு விளக்க உரையாக அமைந்த ஒரு நூல். சுவாமிகள் அதை மிக சுருக்கமாக ஆகமங்களின் சாரமாக விளங்குவது சிவஞான சித்தியார் என்று மிக அருமையாக சொன்னார்கள். அதை மிக முக்கியமாக குருஞான சம்பந்த பெருமான், தர்மயாதீன குருமுதல்வராக விளங்கிய குருஞான சம்பந்த பெருமான் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறையில் சித்தியிலே ஓர்விருத்த பாதி போதும் என்று அற்புதமாக சொல்லி அருளினார்கள். அவர்கள் வழியிலே வந்த தாய்மான சுவாமிகளும் பாதி விருத்தத்தால் பார் முழுதும் பார்த்தறியில் சாதித்தார் திருவடிகள் சாருவது என்னாலோ என்று அற்புதமாக சொல்லினார்கள். இது இரண்டையுமே சுட்டி காட்டிய சுவாமிகள் அருணகிரியார் சொல்லிய அற்புதமான ஒரு திருப்புகளையும் அறிய அறிய அறியாத என்ற அற்புதமான அந்த திரு வார்த்தைகளை மேற்கோள் காட்டினார்கள். சிவப்பிரகாசம் சிவஞான சித்தியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார் என்ற 2 நூல்களுக்கு விளக்கமாக அமைந்த ஒரு நூல். பொதுவாக சிவஞான வெள்ளியம்பலவான முனிவர் தம்முடைய முத்தி நிச்சய பேருரையிலே சொல்லும் பொழுது சிவாகமங்கள் மூல நூல்கள் என்றும்
சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் வழிநூல்கள் என்றும் அவற்றின் வழியாக வந்த சிவப்பிரகாசமும் வழிநூல் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த சிவப்பிரகாசம் மிக முக்கியமான ஒரு நூலாக அது கருதப்படுகிறது. ஆனால் மதுரை சிவப்பிரகாசத்துக்கு எழுதிய உரையிலே மூலாகமங்கள் முதல் நூல் என்றும் சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் வழிநூல் என்றும் சிவப்பிரகாசம் அதற்கு சார்பு நூல் என்றும் விளக்கி ஞான பூசை திருவிருத்தத்திலே உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த ஒரு மேற்கோள் பாடலையும் காண்பித்து அதிலே சிவப்பிரகாசம் முதலியன சார்பு நூல்கள் எனவும் சிவஞான சித்தியார் வழிநூல் என்றும் சொல்லியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவப்பிரகாசம் மிக முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது. அதிலே தொன்மயவான் என்மையவையும் என்ற திருப்பாடல் மிக முக்கியமான ஒரு பாடல். அது எப்பொருள் எத்தன்மை என்ற திருக்குறளையும் எப்பொருள் யார் யார்வா என்ற திருக்குறளையும் உள்ளிட்டு மிக அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய ஒரு பாடல் என்று சுவாமிகள் சுட்டிக்காட்டினார்கள். பொதுவாக வேதாந்தம் என்ற சொல் இன்றைய நிலையில் சங்கராத்வைதத்தை குறித்து நம்முடைய பொது வெளியிலே புழங்குகிறது. ஆனால் சைவ சித்தாந்த மரபில வேதாந்தம் என்ற சொல் வேதத்தின் அங்கமாகிய உபனிஷதங்களுடைய கருத்தையே சுட்டிக்காட்டுவது என்பதில் ஐயமில்லை. அதையே பிற்காலத்தில் வந்த அத்தனை உரையாசிரியர்களும் மூல நூல் ஆசிரியர்களும் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். சுவாமிகள் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அதை வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று பாயிரத்திலே மிகச் சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை சுவாமிகள் எடுத்து காட்டியிருந்தார்கள். மிக முக்கியமாக 63 நாயன்மார்கள் எல்லாம் சைவ சித்தாந்திகள் அல்ல. அவர்களிலே பாசுபதர்கள், காபாலிகர்கள், காலாமூர்கள், மாவிரதிகள் என்று பல்வேறு சம்பிரதாயத்தவர்கள் இருக்கலாம் என்று போலி அறிஞர்கள் பலவேறாக நம்முடைய சமூகத்திலே பேசியும் எழுதியும் திரித்தும் வருகின்றனர். அவர்களுக்கெல்லாம் அன்றே பதில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள். தேவாரத்திலே இருந்து திரட்டப்பட்ட அருள்முறை நூல் திரட்டு என்ற அற்புதமான ஒரு நூலை உமாபதி சிவாச்சாரியார் சாத்திரங்களின் பிழிவாக 12 சூத்திரங்களுடைய அடிப்படையிலே பாகுபாடு பண்ணி மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அந்த அருள்முறை திரட்டு என்பதையும் சுவாமிகள் நமக்கு நினைவூட்டினார்கள். பொதுவாக சாத்திரத்தினுடைய பயன் என்ன என்று சொல்ல வந்தால் உறவு எது பகை எது என்று காட்டுவது சாத்திரம். விபரீத ஞானத்தில் நாம் சிக்கிவிடாமல் நம்மை வழிகாட்டுவது சாத்திரம். கொள்ளற்பாலது எது தள்ளற்பாலது எது என்று நமக்கு சொல்லுவது சாத்திரம். சாத்திரங்கள் நமது நேத்திரங்கள் என்று சுவாமிகள் மிக அருமையாக நமக்கு சொல்லி காட்டினார்கள்.